வணக்கம் மாணவர்களை வரவேற்கிறோம். இந்த தலைப்பில் நீங்கள் ஹேக் சோயிங் டைமென்ஷன்களுக்கு ஏற்ப ஸ்கொயர்களை ஃபில்லிங் செய்வது எப்படி என்பதை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். குறிக்கோள்கள். இந்த பயிற்சியின் முடிவில் உங்களால் பெஞ்ச் வைஸின் பல்வேறு பகுதிகளை அடையாளம் காணவும், பெஞ்ச் வைஸை எவ்வாறு பயன்படுத்துவது எனவும், ஹேக்சாவின் முறையை விவரிக்கவும், ஸ்கொயர்னஸ் மற்றும் எட்ஜ்களின் டைமென்ஷன்களை பராமரிக்க ஃபைலிங் செய்யவும் முடியும். இப்போது ஹேக்சாயிங் மூலம் டைமென்ஷன்களுக்கு ஏற்ப ஸ்கொயர்களை ஃபைலிங் செய்வதற்கு தேவையான கருவிகள் மற்றும் உபகரணங்களை பார்க்கலாம். மார்க்கிங் மீடியா, steel ruler, scriber, prick punch or dot punch, ball peen hammer, flat file, bench vise, hacksaw, tri-square, personal protective equipment PPE. இப்போது ப்ரீ வெல்டிங் ப்ரிப்பரேஷன்களை பார்க்கலாம். ரூலரை பயன்படுத்தி 75 mm நீளம் மற்றும் 75 mm அகலத்தில் ப்ரீ மெஷின் சைஸை சரிபார்க்கவும். 82 mm மார்க்கிங் மெட்டீரியல்களை பயன்படுத்தி சைட் பியில் மார்க்கை பராமரிக்கவும். இதேபோல் இ சைடில் 82 mm என மார்க் செய்யவும். மார்க் லைனை பஞ்ச் செய்யவும். மார்க் லைனில் இருந்து 10 mm தொலைவில் பெஞ்ச் வைஸை கீப்பிங்கில் ஜாபை பிடித்து கொள்ளவும். ஹேக்சாயிங் ஆரம்பிக்க லைனில் நாட்சை உருவாக்கவும். மார்க் லைனில் கட் செய்யவும். இதேபோல் மறுபுறமும் கட் செய்யவும். ஃபார்வர்ட் ஸ்டாக்கில் அழுத்தத்தை ரிலீஸ் செய்யவும். சா செய்யும் போது பிளேடின் முழு நீளத்தையும் பயன்படுத்தவும். அளவை சரிபார்த்து ஸ்டீல் ரூலை வெட்டுங்கள். ஓவர் ஹேங்கிங் எண்டை நோக்கி சா செய்ய அனுமதிக்க ஜாபை கிளாம்ப் செய்யவும். சா செய்வதற்கான கிராஸ் செக்ஷனுக்கு ஏற்ப வெட்டப்பட வேண்டிய ஜாபை கிளாம்ப் செய்யவும். உங்களால் முடிந்தவரை ஃபிளாட் ஆகவோ அல்லது லாங் ஆகவோ ஜாபை பிடித்து கொள்ளுங்கள். அதனால் அதை எட்ஜிற்கு பதிலாக வெட்டலாம். ஜாப் ஆனது டில்ட் அல்லது ஷிஃப்ட் ஆவதை தவிர்க்க ஜாபை இறுக்கமாக வைக்கவும். சேட்டரிங் மற்றும் வைப்ரேஷன்களை குறைக்க கிளாம்பிற்கு முன்னேற்றம் தேவை. இப்போது ஃபைலிங் செய்வது மற்றும் ஸ்கொயர் டைமென்ஷன்களை எவ்வாறு மெயின்டைன் செய்வது என்று பார்ப்போம். டாஸ்க் 1, ஹேக்சாயிங். வெட்டுவதற்கான சரியான பிட்ச் பிளேடை தேர்ந்தெடுக்கவும். வெட்டும் பகுதி சிறியதாக இருந்தால் பிளேட் பிட்ச் நன்றாக இருக்கும். ஒரே நேரத்தில் குறைந்தது 4 டீத்கள் வெட்டுவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். மெட்டீரியல் ஹார்டாக இருந்தால் பிளேட் பிட்ச் நன்றாக இருக்க வேண்டும். வெட்டும் டைரக்ஷன் டீத்களை நோக்கி இருக்கும் வகையில் பிளேடை ஃபிக்ஸ் செய்யவும். பிளேடை இறுக்க விங் நட் பயன்படுத்தப்படுகிறது. ஒரு சில டீத்கள் மட்டுமே வெட்டப்படும் வரை ஒரு சிறிய அளவு டவுன்வர்ட் பாம் பிரஷரை பயன்படுத்தவும். முன்னோக்கி வெட்டும்போது மட்டுமே டவுன்வர்ட் பிரஷரை பயன்படுத்தவும். பிளேடின் நடுப்பகுதியில் டீத்கள் விரைவில் மங்குவதை தவிர்க்க பிளேடின் முழு நீளத்தையும் பயன்படுத்தவும். மார்க் செய்யப்பட்ட டைரக்ஷனுக்கு ஏற்ப பிளேடை கண்டிப்பாக நகர்த்தவும். வெட்டும் போது ஃப்ரேமை சாய்ப்பதை தவிர்க்கவும். ஏனெனில் அவ்வாறு செய்தால் பிளேட் வளைந்து திடீரென உடைந்துவிடும். டீவியேஷன் மார்க் லைனை விட அதிகமாக இருந்தால் எதிர்பக்கத்திலிருந்து வெட்டுங்கள். பிளேட் உடைந்து உங்களை காயப்படுத்தாமல் இருக்க வெட்டு முடிக்கும் போது மெதுவாக வெட்டுங்கள். டாஸ்க் 2, டைமென்ஷனுக்கேற்ப ஸ்கொயரை ஃபைலிங் செய்வது. பிளாட்ஃபார்மை தேர்ந்தெடுக்க பெஞ்ச் வைஸின் உயரத்தை சரிபார்க்கவும் அல்லது வேறொரு ஒர்க் பெஞ்ச் எடுக்கவும். வைஸ் ஜாவின் மேல்புறத்தில் இருந்து 5 முதல் 10 mm வரையிலான ப்ரொஜெக்ஷனுடன் பெஞ்ச் வைஸில் ஜாபை பிடித்துக் கொள்ளுங்கள். பல்வேறு ஃபைல் கிரேட்கள், ஜாப் சைஸ் கேற்ற லெங்த், அகற்றப்பட வேண்டிய மெட்டீரியல் குவாண்டிட்டி, ஜாப் மெட்டீரியல் ஆகியவற்றை செலக்ட் செய்யவும்.
ஃபைலின் ஹேண்டில் இறுக்கமாக பொருந்துகிறதா என்பதை சரிபார்க்கவும். உங்கள் வலது கையை பயன்படுத்தி ஃபைல் ஹேண்டிலை பிடித்துக்கொண்டு ஃபைலை முன்னோக்கி அழுத்தவும். அகற்றப்பட வேண்டிய மெட்டலின் அளவிற்கு ஏற்ப ஃபைலின் நுனியை பிடிக்கவும். ஏரி ஃபைலிங் செய்வதற்கு லைட் ஃபைலிங் செய்வதற்கு லோக்கல் அன்இவன்னஸை அகற்றுவதற்கு டிரா ஃபைலிங் செய்யலாம். ஃபைன் ஃபினிஷிங் கிடைப்பதற்கும் ஃபைலிங் செய்யப்படலாம். முன்னோக்கி நகரும் போது ஃபைலிங்க்கு ஒரே மாதிரியான ப்ரெஷரை பயன்படுத்துவதன் மூலம் தொடங்கவும். முன்னோக்கி நகரும் போது ப்ரெஷரை ரிலீஸ் செய்யவும். இன்னும் சில ஸ்ட்ரோக்குகளை கொடுங்கள். ஃபைல் எப்போதும் ஃப்ளாட் ஆகவும் ஃபைல் செய்யப்பட வேண்டிய மேற்பரப்பில் ஸ்ட்ரெயிட் ஆகவும் இருப்பதை உறுதி செய்ய ஃபைலின் ப்ரெஷரை பேலன்ஸ் செய்யவும். ஃப்ளாட்னஸை பரிசோதனை செய்வதற்கு ட்ரை ஸ்கொயரின் பிளேடை ஸ்ட்ரெயிட் எட்ஜாக பயன்படுத்தவும். முழு சர்ஃபேஸையும் கவர் செய்யும் வகையில் அனைத்து டைரக்ஷன்களிலும் செக் செய்யும் வகையில் ட்ரை ஸ்கொயரின் பிளேடை மேற்பரப்பில் வைக்கவும். செக்கிங் ஃபேஸ் செய்யவும். லைட் கேப், ஹை மற்றும் லோ ஸ்பாட்டுகளை குறிக்கும். ஸ்கொயர்களை பரிசோதிப்பது. பெரிய ஃபினிஷ்ட் சர்ஃபேஸை ரெஃபரன்ஸ் சர்ஃபேஸாக கருதுங்கள். ரெஃபரன்ஸ் சர்ஃபேஸ் ஆனது மிக சரியாக ஃபைல் செய்யப்பட்டு பர்கள் இல்லாததை உறுதி செய்யவும். ரெஃபரன்ஸ் சர்ஃபேஸ்க்கு எதிராக பட் மற்றும் ப்ரெஷரை ஸ்டாக் செய்யவும். மெதுவாக கீழே கொண்டு வந்து ஸ்கொயர்கள் சரிபார்க்கப்பட வேண்டிய செகண்ட் சர்ஃபேஸ் பிளேடை தொடும்படி செய்யவும். லைட் கேப், ஹை மற்றும் லோ ஸ்பாட்டுகளை குறிக்கும். இந்த தலைப்பிலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்டதை விரைவாக மறுவார்வை செய்வோம். பெஞ்ச் வைஸின் பல்வேறு பகுதிகளை அடையாளம் காணவும். பெஞ்ச் வைஸை எவ்வாறு பயன்படுத்துவது, ஹேக்ஸோயிங் முறையை விவரிக்கவும், எட்ஜுகளின் சீக்வன்ஸை பராமரிக்கவும், டைமென்ஷனை பராமரிக்கவும், ஃபில்லிங் செய்வது எப்படி என்று கற்றுக்கொண்டீர்கள். நன்றி மாணவர்களே. அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.